Welcome to Tiny Learners Hub 360 Kids. Watch the story of Ramu, the honest woodcutter, who teaches us that honesty is always the best policy. In a quiet little village lived a kind and honest woodcutter named Ramu. ஒரு அமைதியான சிறிய கிராமத்தில் ராமு என்ற நல்ல மனசும் நேர்மையும் கொண்ட மரவெட்டியவன் வாழ்ந்தான். Every day, Ramu went into the forest to cut wood and earn his living. ஒவ்வொரு நாளும் ராமு காடுக்குள் சென்று மரம் வெட்டி தனது வாழ்வை நடத்தினான். He worked very hard from morning till evening with a happy heart. காலை முதல் மாலை வரை சந்தோஷமான மனதுடன் கடினமாக உழைத்தான். One day, while cutting wood, his axe suddenly slipped from his hands. ஒரு நாள் மரம் வெட்டிக் கொண்டிருந்தபோது அவன் கோடாரி திடீரென கையிலிருந்து தவறிவிட்டது. Oh no! The axe fell straight into the deep river. ஐயோ! அந்த கோடாரி நேராக ஆழமான ஆற்றில் விழுந்தது. Ramu felt very sad because it was his only tool to work. அதுதான் அவன் ஒரே வேலைக்கருவி என்பதால் ராமு மிகவும் சோகமாக இருந்தான். He folded his hands and prayed for help with a pure heart. அவன் கைகளை கூப்பி தூய மனதுடன் உதவி கேட்டு பிரார்த்தனை செய்தான். Suddenly, a magical water god appeared from the river. திடீரென்று ஒரு அதிசயமான நீர்தேவன் ஆற்றிலிருந்து தோன்றினார். The god showed him a shiny golden axe and asked, "Is this yours?" அவர் ஒரு பொன்னான ஒளிரும் கோடாரியை காட்டி, "இது உன்னுடையதா?" என்று கேட்டார். Ramu shook his head and said, "No, this is not mine." ராமு தலையாட்டி, "இல்லை, இது என்னுடையது இல்லை" என்று சொன்னான். Then the god showed him a bright silver axe. பிறகு தேவன் ஒரு வெள்ளி கோடாரியை காட்டினார். Again, Ramu replied honestly, "This is not mine either." மீண்டும் ராமு நேர்மையாக, "இதுவும் என்னுடையதில்லை" என்று கூறினான். Finally, the god brought his old iron axe from the river. இறுதியாக தேவன் ஆற்றிலிருந்து அவன் பழைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்தார். Ramu smiled with joy and said, "Yes, this is my axe." ராமு மகிழ்ச்சியுடன் சிரித்து, "ஆம், இதுதான் என் கோடாரி" என்று சொன்னான். The god was very happy with Ramu's honesty. ராமுவின் நேர்மையை பார்த்து தேவன் மிகவும் மகிழ்ந்தார். He gifted Ramu the golden and silver axes as a reward. பரிசாக தேவன் ராமுவுக்கு பொன்னும் வெள்ளியும் கோடாரிகளை கொடுத்தார். Ramu returned home happily and shared his story with everyone. ராமு மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பி தனது கதையை எல்லோரிடமும் பகிர்ந்தான். Remember children, honesty is always the best policy. குழந்தைகளே, நினைவில் கொள்ளுங்கள், நேர்மை எப்போதும் சிறந்தது.